விக்ரம் சார்கிட்ட ஒரு வெறி இருக்கும். அவர் நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம், நான் என் மனசில் ஃபீல் பண்ணதை சொன்னேன். நான் அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ சொல்லுவார் என்கிட்ட. அவரும் நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார், எனக்கு சரியாக வருமா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனான்னு. ஏன்னா அந்த படம் எடுத்து முடித்ததுக்கு பின்னாடி கூட ரிலீஸ்க்கு பண்ண முடியலை சேது. அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. பிரபுதேவா சாருக்கு போய் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது பண்ணணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பெசன்ட் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அப்போ கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், நீங்கள் ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது இங்கே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த டைமில் அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருடைய படங்களுக்கும் அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவங்க 2 பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல, ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்காங்க. இதில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்கள் தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு, தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், அது சொல்லவே வேணாம். தங்கலானில் பார்த்துருக்கேன். நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? கோயிங் குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட இருக்கான், லுக்கெலாம் வாக்கெலாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடியும் இருக்குது, பழிச்சு போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட கேட்டீங்க, இந்த ஆட்டம் ஆடுறான் அவன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி. உங்ககிட்டயே நான் சொன்னேன், துருகிட்டையும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் நேஷனல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தவொன்னே நிச்சயமாக நேஷனல் கேம்ஸ் கூட்டாலும் முடியாது. ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது, எப்போவுமே சியா என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில, ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங். எனக்கு எப்பவுமே பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி. அவர் தான், வேற யாருமே கிடையாது. நான் எப்பவுமே அவர் யோசிப்பேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்திய மனமும் ஒருவரை வெறுக்கிறது, அவரை பழி சொல்லுது. ஆனா இந்த பழி சொல்லக்கூடிய இந்த மக்களை வெறுக்காம தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் பாபாசாஹேப் அம்பேத்கர். ஸோ அவர் காஸ்ட் டிவைட்னால இவ்வளவு பாதிப்பு பட்டாலும், எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சாலும் ஒருபோதும் இந்திய மக்களை, இந்த இந்தியாவை அவர் கைவிட்டதில்லை. அவர்களை, இந்த மக்களை அவர்களை வழிபடுத்த, அதாவது நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் உழைத்தவர் பாபாசாஹேப் அம்பேத்கர். அவர் ஒரு காலமும் இந்த மக்கள் கொடுத்த வெறுப்பை வெறுப்பாக திருப்பி கொடுக்காம அது என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய மக்களுடைய அந்த வெறுப்பை அழிக்கக்கூடிய ஆற்றலை தனக்கு ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் தான் என்னுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை அவரோட அந்த வழியில நான் இருக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மிக